அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்பானி சட்டத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஒருத்தர் வட்டி பணத்தினாலோ அல்லது அநாகரிகமாக தவறான முறையில பணம் சம்பாதிச்சு ஹராமான முறையில பணம் சம்பாதிச்சு ஒருத்தர் குர்பானி நிறைவேற்றுறாருன்னா அந்த குர்பானி கூடாது. அப்படி கொடுத்தாலும் அந்த குர்பானி நிறைவேறாது. இன்னைக்கு ஒரு குடும்பத்துல எல்லா குடும்பங்கள்லயும் ஒரு சில பழக்கங்கள் இருக்கு. என்னன்னா, ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆடுன்னு கொடுக்குறாங்க. அப்படி ஒண்ணு மார்க்கத்துல கிடையாது. கடமை என்பது ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா அந்த கணவனுக்கு அந்த நிசாவுடைய அளவு அடைஞ்சிட்டாங்க அப்படின்னாவே அந்த கணவன் மீது தனியாக கடமையாகும். நிசாபுனா போன வீடியோ நம்ம சொன்னோம், 87 கிராம் தங்கமோ 612 கிராம் வெள்ளியோ இல்ல அது சமமான பணமோ பொருளோ ஒருத்தர் மீது இருக்கு அப்படின்னா அந்த கணவனுக்கு தனியாக கடமை, அந்த மனைவிக்கு தனியாக கடமை. பிள்ளைகள் அடைஞ்சு விட்டா அந்த பிள்ளைக்கு தனியாக கடமை. அதாவது அவங்க கடமையை அவங்கதான் நிறைவேற்றணுமே தவிர ஒரு ஆடு கொடுத்துட்டு குடும்பத்துடைய கடமை நீங்கிருமான்னு கேட்டா அந்த கடமை என்பது நீங்காது. சுருக்கமா சொல்லணும்னா ஒரு ஆட்டினுடைய நன்மையில் கூட்டு சேரலாமே தவிர ஒரு ஆடு கடமையில் கூட்டு சேர முடியாது. இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு மூலியமாக உங்களுக்கும் நன்மை கிடைக்கும். மறக்காம உங்க பேஜை ஃபாலோ பண்ணிக்கணும்.